வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு வருடம் குரோதி வருடம்தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பெயர். இந்த குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இந்த ஆண்டு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லிருந்து தீர்வு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு தேவையான பலன்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யோகங்கள், திடீர் யோகங்கள் வரக்கூடிய நேரம், அடுத்து பார்த்திங்கன்னா கிரக கோச்சாரப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்துட்ருப்போம். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருடம் சோபகிருது வருடம் முடிந்து இந்த குரோதி வருடம் எப்படியாக இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். குரோதி அப்படி சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பகைகள் அதிகமாக வருவதற்குண்டான காலகட்டம். இந்த தமிழ் வருட பிறப்பில் எல்லா ராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் எதிரிகளும் பகைகளும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களும் வருவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி இருக்குமா? எல்லா ராசி அன்பர்களுக்கும் அந்த அந்த வருடத்தின் பொருள் நம்ம இந்த மாதிரியா இருக்கு, கொஞ்சம் பகையை கொடுக்கக்கூடிய நேரம். ஆனாலும் அவரவர் ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். அதே சமயத்துல கோச்சார நிலவரப்படியும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாகும், அடுத்து வருட கிரகங்கள் பயிற்சியாகும் போது சில விதமான ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு வருடமாகப்பட்டது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய நிலைமையை மாற்றாதவர்கள். தான் ஒரு உயர்வான இடத்துல இருந்தால் கூட அந்த உயர்வான இடத்துல இருந்து நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும், இன்னும் நம்ம தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், எதையுமே ஒரு எதிர்மறையாக சிந்தித்து அதை நேர்மறையாக ஆக்குபவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலம் ஒரு சிறிய இடர்பாடுகளையும் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நஷ்டங்களும் பார்த்தோம்னா கொஞ்சம் அளவிட முடியாதபடி இருக்கும். நம்மளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, நம்மளுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்கணும் தான் நம்ம இவ்வளோ பாடுபட்டோம். ஆனாலும் இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உறவினர்களிடமும் ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இதனால் வரைக்கும் தொழிலில் எவ்வளவோ நீங்கள் முயற்சி செய்தும் அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலம் இருந்திருக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய விரய செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. அதே சமயத்துல இந்த தொழிலில் நிறைய ஒரு நண்பர்கள் மூலமாக ஏமாற்றத்தையும், அடுத்த நண்பர்கள் மூலமாக கடன் பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல நீங்கள் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல பேர் மூலமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இந்த தொழில்னால இவ்வளோ அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீங்கள் அனுபவித்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல எழுச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. எவ்வளவோ நம்ம அவமானப்பட்டாச்சு, எப்படி இருந்தும் நீங்கள் எழத்தான வேண்டும், அந்த அளவிற்கு உங்களுடைய மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய ராசியிலேயே வருடத்தின் முதல் மாதமான அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால, குருவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதுனால
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சிகள் அனுபவத்தை தரக்கூடும். அதே நேரத்தில் ஒரு ஏற்றத்தையும் தரக்கூடும். தொழில் சம்பந்தமான நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தடைகளையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திச்சீங்களோ, அந்த பூர்வீக சொத்து பேச்சுன்னு எடுக்கும் போதே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடும் இந்த மேஷராசி அன்பர்கள். அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடமான ஒரு குரோதி வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்தின் பிற்பகுதியில், அதாவது அக்டோபருக்கு மேலே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்ததுமே உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகள் குறையக்கூடும். இதனால் வரைக்கும் அந்த கடன்னால நீங்கள் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. குழந்தைகளை கூட உங்களால் நல்லா படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த அளவிற்கோ நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாத காலமாக, இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு 6 மாத காலமாக நிறைய ஒரு மன வருத்தத்தையும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும், தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு பிரச்சனையிலோட ஒரு சூழ்நிலையில சிக்கிக்கொண்டு தவிப்பவர்களாக இருக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் இருக்க போகுது. உங்களுக்கு குருவும் 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகுவதனால மாதத்தின் 2வது மாதத்திலேயே, வருடத்தின் 2வது மாதத்திலேயே அந்த குருவாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறாரு. தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதே சமயத்தில் கடன்கள் எல்லாமே குறைய போகுது. எந்த அளவிற்கு குடும்பத்தை பிரிந்து நீங்கள் இருந்தீர்களோ மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுனால கடந்த காலத்தில் குடும்பத்தை பிரிஞ்சிருப்பீங்க. அவங்க ஏதோ ஒரு பேசுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு தவறாக பேசி அது பெரிய அளவில் விவாகரத்து அளவிற்கு உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் பிரச்சனையை தந்திருக்கக்கூடும். அந்த அளவிற்கு ஒரு குடும்பம் ரீதியாகவும் ஒரு தொழில் ரீதியாகவும் வேலைக்கு போகிற இடத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. வருமானம் இருந்திருக்காது. அதே சமயத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கின்ற அன்பர்கள்னு பார்த்தோம்னா வருமானம் இல்லாமல் நிறைய தவிச்சிருப்பீங்க. அந்த அளவிற்கு, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வேலை வாய்ப்பு ஸ்தானத்தை ஒரு துண்டித்து கொண்டே இருக்கிறார். தேவையில்லாத தடங்கல்களை கொடுக்குறார், தடையை கொடுக்குறார். அப்படியே நீங்கள் எல்லா தடையையும் தடங்கல்களையும் தாண்டி வேலைக்கு சென்றாலும் கூட அங்கே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருக்கக்கூடும். இது எல்லாமே ஒரு 3 மாத காலம் கழித்து, புத்தாண்டு பிறந்து ஒரு 3 மாத காலம் கழித்து உங்களுக்கு அது எல்லாமே சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த கேது பகவான், கேதுன்றதுனால பார்த்தோம்னாலே அந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனையை முடித்து வைக்கக்கூடியவர். அதனால அந்த 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை முடித்து, பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடமாகப்பட்டது தொழிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி முக்கியமாக குடும்பம் ரீதியாக உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும், நீங்கள் சொத்து இல்லைன்னு எந்த அளவிற்கு ஆசைப்பட்டீங்களோ, எனக்குன்னு ஒரு சொந்தமாக சுய சொத்து இல்லை, இவ்வளோ சம்பாதிக்கிறேன், சுயமாக சம்பாதிக்கிறேன், யாரோடைய இதுவும் இல்லாமல் என்னுடைய சுய உழைப்பின் மூலமாக சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு ஒரு சொத்து வாங்க முடியல அப்படின்னு ஆசைப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும், ஏற்கனவே சொத்து வச்சிருக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமாக வாங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருடத்திற்கு உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்க போறார், தனத்தை கொடுக்க போறார். ஒரு
ஒரு நிறைய வருமானத்தை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். இந்த ஆண்டு நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்க எல்லா செயல்களையும் செய்தீங்கன்னா, அதே சமயத்துல இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த அளவிற்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்றீங்களோ அதே சமயத்துல வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து 4 தீபம் செவ்வாய்க்கிழமை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது நம்ம தமிழ் புத்தாண்டை ஒட்டி கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்கின்ற பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் அவங்கவுங்க தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சொத்து சம்பந்தமான ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சொத்து சம்பந்தம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பழைய சொத்து வச்சுருக்கிறீங்கன்னா அதை விற்கணும்னு முயற்சி செய்யும்போது அது அதிகமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஒரு புதிய ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு புதிய ஒரு தொழில் தொடங்கலாம். இல்லை என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும், எனக்கு இந்த புது வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.